இதே சக்கரவர்த்தி தான். நான் கவர்மெண்ட் காலத்துக்கு வந்த பின்னாடி இதே ஆதார சாக்கடை இன்னைக்கு பிசிசி ரோடு இப்ப ஆட்சியாளர்கள் டிஎம்கே இருக்கிறாங்க. இதே தொழிலாளர் டிஎம்கே கொடுத்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி, இன்னும் 5 வருஷத்துல 20 லட்சம் கோடி கனாவும். ஏன் சிந்திக்க மாட்டீங்க? ஏமாந்து இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஏக்கர் இருக்கு. சிந்திக்க மாட்டீங்களா? உங்க பொது இந்த ஊர்ல நான் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கேன். இன்னைக்கு அசுத்தம் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு ஏன் கேட்க வாங்க தாய்மார்களே, ஏமாந்து ஏன் இப்படி போறீங்க? இன்னைக்கு எத்தனை மீட்டிங் போடுமா? கொள்ள வச்சிருக்கா ஒரு மீட்டிங் எத்தனை லட்சம் கோடி கொள்ள பேசிருக்காங்க. சிந்திக்க மக்களே, அல்லாஹ்வுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம கூட்டாளியாக இருக்கோம். நல்ல விளக்கம் எடுத்தாதான் வேணும், அதை சேவை செய்யணும். அண்ணாவர்களுக்கு விளக்கு சார்பாக நன்றி செய்கிறோம். ஊராட்சியில் நமது தொன்னையாங்கோட்டாய் கிராமத்திலே இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்முனை பிரச்சாரத்துக்கு தலைப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை எதிர்த்தாக்கிக் கொள்கிறேன். இன்று அம்மாவுடைய ஆணைக்கிணங்கவும் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்கவும் நமது மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் கேபிஎம் அண்ணாவுடைய ஆணைக்கிணங்கவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆணைக்கிணங்கவும் மாநில செயலாளர் நாயினார் நாகேந்திரனுடைய ஆணைக்கிணங்கவும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக்குமாருடைய ஆணைக்கிணங்கவும் சிறிது உங்கள் முன்னிலை சிறிது வார்த்தைகளை பேச இருக்கிறேன். நமது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் கிராமத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச பாட புத்தகம் தந்த அம்மாவுடைய அரசு கிராமத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் நல்ல முறையிலே படித்து மேல் படிப்புக்கு செல்வதற்காக அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே லேப்டாப் தந்தார்கள். இன்று திமுக அரசாங்கம் அந்த திட்டம் எல்லாம் தூக்கி போட்டு இப்பொழுது தான் நாங்களும் பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிறோம், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கிறோம் என்று இந்த 1 வருட காலமாகத்தான் அவர்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் நம்முடைய அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களாம் செய்த அந்த திட்டங்களை எல்லாம் இந்த திமுக அரசாங்கம் தூக்கி கிடப்பிலே போட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்து மக்கள் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். ஒன்றும் நமது கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக்குமார் அவர்கள் எப்பொழுது கூட்டாலும் இந்த கிராமத்திற்கு உடனடியாக வந்து உங்களுடைய குறைகளை கேட்டறிந்து நன்றாக இந்த ஊராட்சியிலே ஆகட்டும் சட்டமன்ற தொகுதியில் முழுக்கவே பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கமும் என்றாலும் சரி, இன்று அவர் நமதுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மக்கள் எல்லாம் மனதிலே இருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அண்ணன் அவர்கள் ஓடி ஓடி வருவார்கள். இன்னும் பல்வேறு நமது மாவட்ட மைந்தன் அண்ணன் கேபிஎம் அவர்களும் எங்கே கூட்டாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்காவது உடனடியாக சொன்னால் போதும், உடனடியாக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள். அதை திமுக அரசாங்கம் திமுக கட்சிக்காரர்கள் அந்த மாதிரியான கிடையாது. யார் கூட்டாலும் வருவதே இல்லை. எங்கள் பஞ்சாயத்து கூட எத்தனையோ நாட்கள் அவர் கூப்பிடுறாங்க, யாரும் வருவதே இல்லை. அதெல்லாம் விடுவிடுங்கள். வருகின்ற நமது
வருகிற சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவித்துள்ளார்கள். அவர்கள் திமுக அரசாங்கம் இன்று உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து உங்கள் வங்கியிலே செலுத்துகிறார்கள். எடப்பாடியார் அவர்கள் வந்தால் மாதம் 2000 ரூபாயை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது அதே போல நான் வந்தால் வெறும் வருடத்திற்கு 10,000 உங்களுக்கு எத்தனையோ கஷ்டமெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் மனதிலே வைத்து உங்களுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்களாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டமெல்லாம் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சியில எப்படி சிறப்பாக எடப்பாடியார் அவர்கள் நல்ல முறையிலே 4.5 ஆண்டு நல்ல முறையிலே நமது 4.5 ஆண்டு நல்ல முறையிலே ஆட்சி செய்தார்கள். மறுபடியும் இப்பொழுது அண்ணன் எடப்பாடியார்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்களும் முற்போக்கு திராவிட கட்சிகளில் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் தினகரன் ஆகட்டும் அனைத்தும் இன்னும் 7-8 கூட்டணி எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டிலே யாரும் ஜெயிக்க முடியாது. அண்ணன் எடப்பாடி தான் ஜெயிப்பார்கள். உங்களுக்கு இந்த திட்டமெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். கிராமப்புறத்திற்கு கண்டிப்பாக வந்து சேரும். 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் திமுக அரசாங்கம் நாங்கள் எல்லாம் வந்தால் 150 நாட்களாக கொடுப்போம் என்று சொன்னார்கள். இந்த மாதத்துக்கு 30 நாள் கூட வேலை இல்லை என்று சொல்கிறார்கள். அதே மோடி அவர்கள் 125 நாள் அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நமது பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியிலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். 125 நாள் எந்த கிராமத்திலும் வேலை இல்லை என்று சொல்லக்கூடாது. அதை நமது எடப்பாடி அவர்கள் இந்த ஆட்சியில் வந்தால் 150 நாட்களாக இந்த வேலையை கொடுப்போம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கம் நம்மளுக்கெல்லாம் இதற்கு முன்னே 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. எத்தனையோ திட்டமெல்லாம் சொன்னாங்க. திட்டமெல்லாம் செய்யல. ஏதோ சில திட்டம் தான் செஞ்சுக்கிறார், சில திட்டம் செய்யல. எடப்பாடியார் வந்தா பல்வேறு திட்டங்களா செஞ்சுக்கிறாங்க. இன்னும் பல்வேறு திட்டங்களா செய்வாங்க. அதே மோடி அவர்கள் விவசாயிகள் நம்ம டெல்லியில் எத்தனை நாடு இருக்குதோ அத்தனை பேர் அத்தனை வில்லேஜில் எத்தனை விவசாயிக்கிறாங்க. வருஷத்துல 6,000 3 மாசத்துக்கு 2,000 போடுறாங்க. வருஷத்துக்கு 6,000 போட்டுறாரு. இன்னும் ஒரு யோசனை பண்ணிக்கிறாங்க. இன்னும் 12,000 ரூபாய் கூட போட்டுடலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. விவசாயிகள் எத்தனை பேர் விவசாயிகள் வாங்குறதா கண்டிப்பாக அவர்களெல்லாம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் எடப்பாடியார் ஆகட்டும் நமது பாரத பிரதமருக்கு எடுத்து சொல்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் ரொம்ப நலிவடைந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் திட்டம் பல்வேறு திட்டங்களும் வர வேண்டும். மாநில அரசாங்கமும் நமது விவசாயத்துக்கெல்லாம் பல்வேறு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஜனநாயக கூட்டணி சார்பாக யார் வேட்பாளர் நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை மேலான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொறுப்பாளர்களை கேட்டு வணங்குகிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையை பேசினார் அண்ணார் அவர்களுக்கு. இந்த விழாக்கு பேச்சையும் உனக்கு வேண்டிக்கிட்டாங்க. எனக்கு ஆர்கேவுக்கு நல்ல பேச்சு வந்துச்சுனாக்க இந்த பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கக்கூடியவங்க பூராமே என்னோட அம்மாக்கள் என் சகோதரிகள் தான். தெரியுதுங்களா நான் யாருன்னு? கவுன்சிலரா? எனக்கு நீங்க ஓட்டு போடுறதுனால தானே கவுன்சிலர் ஆனேன். அந்த நன்றி நான் இன்னும் மறக்கல. இருந்தாலும் நான் எந்த அரசியல் கட்சியிலையும் பயணம் பண்ணணுங்கிற நோக்கத்துல இல்லை. நான் ஆன்மீகத்துல இருக்கேன். ஆன்மீகத்துக்காக தான் பிஜேபியை நான் தேர்ந்தெடுத்து இங்க பாருங்க, நாளை நமது தமிழ்நாடு நமதே.